Sarah's cooking. கொளுத்துற வெயிலுக்கு வெங்காயம் கருவேப்பிலெல்லாம் போட்டு மோர் ஊற்றி குழு குழுன்னு கம்மங்கூழ் குடித்தா பக்கத்துலேயே ஊறுகாய் உப்பு மிளகாத்தூள் போட்டு மாங்காய் மோர் மிளகாய் இது எல்லாம் வச்சு குடித்தா எப்படி இருக்கும்? சரி, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப்பு கம்பு எடுத்துக்கோங்க. கம்பில் குப்பை தூசியெல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் 2-3 தடவை தண்ணியில் அலசி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குறைஞ்சது 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு தண்ணியை ஃபுல்லாக வடித்து எடுத்துருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா எக்ஸஸாக இருக்க தண்ணி எல்லாமே வடிஞ்சிடும். அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவும் நைஸாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். கம்பு முழுசாக இருக்கக்கூடாது, கோதுமை ரவை எப்படி இருக்கும் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. 1 நிமிஷம் ஓட்டி எடுத்தீங்கனாலே இந்த மாதிரி கிடச்சிடும். ஸோ அதுக்கு மேலே அரைச்சிங்கன்னா ரொம்ப நைஸ் ஆகிடும். நான் இன்றைக்கி மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். 4 கப்பு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா தளன்னு கொதிக்கணும். அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற கம்பு பவுடரை சேர்த்துட்டு கட்டி எதுவும் ஃபார்ம் ஆகிடாத மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. தண்ணி இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா கம்பு சேர்த்துனீங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரமாக கட்டி ஃபார்ம் ஆகாது. இதுக்கப்புறமா ஒரு 20-25 நிமிஷம்னாவது ஆகும் கம்பு முழுசாக வேகிறதுக்கு. அடுப்பை லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரத்துலேயே கம்பு திக்காகி வரும். அப்போது ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. இது ஒரு 20 நிமிஷம் இதே மாதிரியே தட்டு வச்சு மூடியே வேக விடுங்க. நடுவில் எடுத்து கிளறி விட்டுக்கோங்க, ஏன்னா அடிப்பிடிச்சிடும். இது பயங்கரமாக கொதிக்கும், அதனால் கிண்டுறதுக்கு ஒரு நீளமான கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 20-25 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது நல்லாவே கெட்டியாகி வந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு மேலே தொட்டு பாருங்கள். ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா கம்பு வெந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கெட்டி ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் உருண்டை பிடிச்சி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ அதிலிருந்து ஒரு உருண்டையை எடுத்து நீங்கள் கரைச்சிட்டு மோர் சேர்த்து வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். கம்பு நல்லா வெந்திருந்தால் தான் இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே ஊற விட்டுட்டு அதுக்கு அடுத்த நாள் காலையில் இதை கரைச்சி குடிச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சி. நம்ம வீட்டில் இருக்க குட்டீஸுக்கு இப்போத்துலேருந்தே இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்து பழக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல ஃபுட்டை கொடுத்தோங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கும் இருக்கும். அவங்களும் இதெல்லாம் விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி நல்லா கை வச்சு கரைச்சி விட்டதுக்கப்புறமா மோர் தயிர் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சமாக வெங்காயம் கருவேப்பிலெல்லாம் போட்டு குடிச்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக்கிறதுக்கு இது கூட கொஞ்சோண்டு ஊறுகாய், கொஞ்சமாக சின்ன வெங்காயம், கொஞ்சமாக உப்பு மிளகாத்தூள் போட்ட மாங்காய், அப்புறம் கொஞ்சமாக மோர் மிளகாய் வத்தல் இதெல்லாம் வச்சு குடிச்சு பாருங்கள். அட்ரா சக்க என்ன டேஸ்ட்டு அப்படின்ட்டு கண்டிப்பாக நீங்களே சொல்லுவீங்க. இதை தவிர கம்மங்கூழ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு வேறு என்னெல்லாம் சூப்பராக இருக்கும்ட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சராஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். பை.